வீட்டுக்கு நல்ல தரமான ஊஞ்சல் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க கவனிக்க வேண்டிய 3 டிப்ஸ் இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ஊஞ்சலோட வெயிட் தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி. இப்போ இந்த ஊஞ்சல் பார்த்தீங்கன்னா 3 சீட்டர் ஊஞ்சல், 3 பேர் நம்ம தாராளமாக உட்காரலாம். இந்த ஊஞ்சல் வந்து நம்ம கார்டனில் போட்டுக்கலாம், இல்லை கார் பார்க்கிங் இருந்தால் கார் பார்க்கிங்கில் போட்டுக்கலாம், இல்லை ஹாலுக்குள்ளே நம்ம இண்டோர்லேயே போட்டுக்கலாம். நம்ம 3 பேர் உட்காரும்போது வெயிட் கெப்பாசிட்டி அப்ராக்சிமேட்டாக ஒரு 300 கிலோ வரைக்கும் நமக்கு வெயிட் கெப்பாசிட்டி தேவைப்படும். ஆனால் ஊஞ்சலோட பைப் எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்த்தாக வெயிட் தாங்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா 450 கிலோ வெயிட் தாங்குற அளவுக்கு கெப்பாசிட்டி இருந்தால் தான் நம்ம இந்த ஊஞ்சல் வந்து நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியும். ரெண்டாவது நம்ம பார்க்க வேண்டியது இந்த ஊஞ்சல் வந்து ஈஸியாக டிஸ்மேண்டில் பண்ணி நம்ம கொண்டு போக முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். ப்ளஸ் ஈஸி மெயின்டெனன்ஸாக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். டிஸ்மேண்டில் பண்ணுற மாதிரி எதுக்காகன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம சில நேரம் வீட்டுக்குள்ளே நமக்கு ஊஞ்சல் போகணும், இல்லை மாடிக்கு நம்ம தூக்கணும், இல்லை ஷிஃப்டிங் பண்ணி நம்ம வெளியூருக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இந்த ஊஞ்சல் ஸ்டாண்ட் வந்து ஈஸியாக பிரிக்கிற மாதிரி இருந்தால் நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். அப்போ நம்ம வாங்கக்கூடிய ஊஞ்சல் இந்த 3 சீட்டர் ஊஞ்சல் வந்து ஈஸியாக டிஸ்மேண்டில் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஒன்று ஈஸி மெயின்டெனன்ஸ். ஈஸி மெயின்டெனன்ஸ் எதுக்காக சொல்கிறோன்னா, இது வந்து கார்டன்லேயும் நம்ம போட்டுக்குவோம், இல்லை கார் பார்க்கிங்கில் போடுவோம். அப்படி போடும்போது சப்போஸ் மழை வெயில் பட்டதுன்னா ஊஞ்சல் வந்து கெட்டு போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. அப்போது நம்ம ரீபெயிண்ட் நம்மளே பண்ணிவிட்டு ஊஞ்சலை ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்க முடியுமா, ஒரு கம்மியான செலவில் நம்ம ஊஞ்சலை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அவுட்டோரில் போட்டால் கூட ஊஞ்சல் வந்து நம்ம ஈஸியாக இயர்லி ஒன்ஸ் பெயிண்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்கணும். மூணாவது நம்ம பார்க்கக்கூடியது மாடல். நிறையா மாடல் இருக்குதா, ப்ளஸ் கலர் ஆப்ஷன். இப்போ நம்ம இன்டீரியர் தகுந்த மாதிரி கலர் கிடைக்குமா அப்படிங்கிறத பார்க்குற மாதிரி இருக்கும். நம்ம இன்டீரியர் தகுந்த மாதிரி கலர் போட்டோம் அப்படின்னா இன்னும் அழகாக இருக்கும். அப்போது நம்ம தேவைப்படுற கலரில் சூஸ் பண்ணிக்க முடியுமா, வேறு மாடல் ஆப்ஷன் கிடைக்குதா அப்படிங்கிறத பார்க்குற மாதிரி இருக்கும். மூணாவது நம்ம தியானலிங்கா என்டர்பிரைசஸில் நான் சொன்ன பேராமீட்டர்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நல்ல குவாலிட்டியான ஊஞ்சல் 2 மாடலில் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். எந்த கலர்னாலும் பண்ணி தரலாம். நீங்கள் கேட்குற கலரில் பண்ணி தந்துட்டுருக்கோம். வெயிட் கெப்பாசிட்டி 450 மேலேயே தாங்குற மாதிரி இருக்கும். இது போக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஊஞ்சலோட சைஸ். இப்போ ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஊஞ்சலோட சைஸ் கொடுத்துருக்கோம். இந்த அளவு சைஸ் போடுற மாதிரி நம்ம வீட்டில் இடம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அங்கே நம்ம இந்த சைஸ்க்கு ஊஞ்சல் போட்டோன்னா ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குமா அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும். சப்போஸ் இந்த சைஸ் ஊஞ்சல் 3 சீட்டர் ஊஞ்சல் சைஸ் நம்ம வீட்டில் போட்டோன்னா கொஞ்சம் இடத்துல இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சிங்கிள் சீட்டர் ஊஞ்சலும் நம்ம போட்டுக்கலாம். அப்போது நீங்கள் சூஸ் பண்ணுறப்ப நம்ம ஸ்பேஸ் தகுந்த மாதிரி நம்ம 3 சீட்டர் போகலாமா, சிங்கிள் சீட்டர் போகலாமா அப்படிங்கிறதையும் சூஸ் பண்ணிக்கலாம். நிறைய கஸ்டமர் நம்மகிட்ட வாங்கி நல்லா சாட்டிஸ்ஃபைடாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஊஞ்சல் வந்து டிஸ்மேண்டில் டைப் அப்படிங்கிறனால ஈஸியாக நம்ம பிரித்து நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் நாங்கள் டிஸ்பேச் பண்ணி வச்சுருவோம். சில பேருக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டீல் ஊஞ்சல் இல்லாமல் வுட்டில் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. தேக்கு மரத்தில் பண்ண ஊஞ்சல் வேணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி தேக்கு மர ஊஞ்சல் எங்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஊஞ்சலில் இவ்வளோ மாடல் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு நிறைய மாடல் நம்மகிட்ட ஊஞ்சல் இருக்குது. உங்களுடைய ரெக்யர்மெண்ட்டுக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் ஃபுல் டீட்டெயில் அனுப்பிச்சிக்கிறோம்.